எல்லோருக்கும் காலை வணக்கம். ஃபேமிலி ஷிவியில் உங்களை வரவேற்கிறேன். சம்மர் கொளுத்திட்டு இருக்கிற அதனால இப்போ வந்து நம்ம ரன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதிகாலையிலே முடிச்சிடுறது. ஸோ இன்னைக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டு. ஸோ இப்போ நம்ம ஹெச்டிஓஆர் பண்ணிட்டு இருக்கோம். 100 days ஆஃப் ரன்னிங். ஒரு 10 நாள் முடிச்சிட்டோம். இந்த வெயில் காரணத்தினால எல்லா ரன்ஸையும் வந்து ஒரு 5 kilometers அதுக்குள்ள ஓடி முடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரிடே ரன் 5 kilometers. எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை தாங்க. நாய் துரத்துற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பயிற்சி ஓட்டங்களை பற்றிய காணொலி நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு 8 வகையான பயிற்சி ஓட்டம். நல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரரா, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னரா நீங்க வரணும்னா 8 வகையான பயிற்சி ஓட்டங்கள் தேவை அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்குள்ள நான் ரொம்ப விளக்கமா போகல. அந்த காணொலி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க மறுபடியும் போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அந்த பயிற்சி ஓட்ட முறைகள்ல முதலாவது ஓட்ட முறையான பேஸ் ரன், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பேஸ் ரன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்ட பயிற்சி முறை. ஒரு வாரத்துல 6 நாள் ட்ரெயின் பண்றீங்கன்னா 3 நாளாவது இந்த ஓட்ட பயிற்சி முறையை நீங்க வந்து மேற்கொள்ளணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பேர் வந்து பேஸ் ரன். சரி, இந்த பேஸ் ரன் அப்படின்னா உங்களுடைய ஏரோபிக் கெப்பாசிட்டி, உங்களுடைய VO2 max அதுல வந்து 70% ஓடுறது பேர் தான் வந்து பேஸ் ரன். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஓட்ட பயிற்சி முறை. பேஸ் ரன் அப்படின்றது 70% ஆஃப் யுவர் ஏரோபிக் கெப்பாசிட்டி. அந்த VO2 max இருக்குல்ல, வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் per minute consumed by the body, அதுதான் இந்த VO2 max அப்படின்றதுக்கான விளக்கம். ஸோ இந்த VO2 max-ஐ கால்குலேட் பண்றதுக்கு சயின்டிஃபிக் முறைகள் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சுலபமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம மூச்சு காத்து வாங்குறோம், அது நம்மளுடைய நுரையீரல்ல பிராணவாயுவா மாறுது. அது பிராணவாயுவா மாறி நம்மளுடைய சிவப்பு ரத்த அணுக்களுக்குள்ளாக ஹீமோகுளோபினாக செலுத்தப்பட்டு அந்த பிராணவாயு நிறைந்த ரத்தமானது நம்மளுடைய இருதயத்தினால் பம்ப் செய்யப்பட்டு உடல் முழுவதும் அனுப்பப்படுகிறது. அப்படி அனுப்பப்பட்ட ரத்தத்தை எவ்வளவு நம்மளுடைய தசைகள் உள்வாங்குகிறது? ஹவு மச் ஆர் செல்ஸ், எஸ்பெஷலி மைட்டோகாண்ட்ரியா, அது எவ்வளவு தூரம் உள்வாங்கும் தன்மை படைத்திருக்கிறது? அந்த தன்மையை வைத்துதான் உங்க செல் அணுக்களுக்கு அந்த பிராணவாயு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பாலினத்தினால மாறும், அதுக்கப்புறம் வயதுனால மாறும், இப்படி பல பேராமீட்டர்ஸ் அது மாறும். ஆனா ஒரு இண்டிவிஜுவலா, ஒரு தனி நபரா நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய VO2 max ரேஷியோவை வளர்த்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் பிராணவாயு உள்வாங்குதல் அது மதிப்பிடப்படுகிறது. அப்போ ஃபைனலி இட் கம்ஸ் டு யுவர் ஃபிட்னஸ். உங்க ஃபிட்னஸை வச்சுதான் எவ்ரிதிங் இஸ் கால்குலேட்டட். ஓகே, இப்போ இந்த பேஸ் ரன் பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்கிட்டே ஓடுறேன், கம்ஃபர்டபுளா ஓடிட்டு இருக்கேன். ஸோ 70%, 70% உங்களுடைய ஏரோபிக் கெப்பாசிட்டி அதுல ஓடுறீங்க. நான் வந்து ஒரு ரூல் ஆஃப் தம்பா என்ன சொல்வேன்னா, zone 3ல ஓடுங்க. உங்களுக்கு தெரியும்ல, மேக்சிமம் ஹார்ட் ரேட் ஒரு 20 வயது பையனுக்கு 200 பீட்ஸ் per minute, அதுதான் வந்து மேக்சிமம் ஹார்ட் ரேட். அப்புறம் வயதாக
ஒரு வருஷத்துக்கு ஒரு பீட் குறைச்சிட்டே வாங்க. 21னா 199, 22 198, 50 வயது அப்படின்னா 170, இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அதுல 60% ஓடினால் ஜோன் 3, 80% ஓடினால் அது வந்து லாக்டேட் ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய anaerobic ரன். ஜோன் 5 என்றால் 100%, 100% உங்க ஃபுல் ஹார்ட் ரேட்ல நீங்க வந்து ஓடுறீங்க. நீங்க வந்து இப்போ 50 வயது அப்படின்னா, ஒரு நம்பருக்காக சொல்றேன், 50 வயதுனா ஜோன் 3. ஸோ ஜோன் 3 சம்வேர் அரவுண்ட் 140 to 150. அதுக்குள்ள நீங்க ஓடுனீங்கன்னா வில் பி ஹிட்டிங் ஜோன் 3. ஓகே, இதுல தான் நீங்க இந்த மாதிரி நல்ல ஆராம்சே ஓடலாம். இது பேர் தான் பேஸ் ரன். இந்த ஓட்டத்தை தான் நீங்க வந்து வாரத்துல 2 அல்லது 3 முறை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஓட்டத்தை பற்றிய சாராம்சத்தை உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இந்த பேஸ் ரன் அல்லது 70% ஆஃப் யோர் ஏரோபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய VO2 max, இது வந்து என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை உங்க உடல்ல ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வண்டி நீங்க எடுக்கிறீங்க, ஒரு வண்டி எடுத்து நீங்க ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஆப்டிமம் ஸ்பீட், அதோடைய எக்கானமிக் ஸ்பீடுன்னு இருக்குல்ல, ஒரு 50 60, அதுல ஓட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த வண்டி முழுவதும் செயல்படுகிற எல்லா பாகங்களுக்கும் ஒரே விதமான அழுத்தம் உண்டாகும். அதாவது என்ஜின் மட்டும் தனியா சூடாகாது, டயர் மட்டும் தனியா தேயாது, இல்ல செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் தனியா தேயாது, கிளட்ச் தேயாது, எல்லாமே ஒரே விதமான அழுத்தத்தை பெறும். ஒரு 100 வயலின் ஒரே நேரத்தில் இசைத்தாலும் ஒரே ஒரு சத்தம் தானே வெளியில வரும். அதுதான் பேஸ் ரன். அந்த ஒரு வேகம், அந்த ஒரு கோஆர்டினேஷன். இப்போ வந்து நான் ஓடுற ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஓவர் டூ பண்ணலை. அதே நேரத்தில் என்னுடைய ஹார்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜோன் 3ல இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பயிற்சி முறை. பேஸ் ரன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமான தகவல், பேஸ் ரன்ல நீங்கள் ஓடும்போது தான் உங்கள் உடல் குறைப்பு என்பதே உண்டாகும். அந்த சயின்ஸ் என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த பேஸ் ரன் ஓட்ட பயிற்சி மாடலில் ஓட்ட பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்தில் 3 நாள் நீங்கள் இந்த ஓட்ட பயிற்சியை வச்சுக்கோங்க. இதோட சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் மாற்றி மாற்றி செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துல 2 வாட்டி லாங் ரன் போங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி HIIT பண்ணுங்க, லாங் ரன் போங்க, அப்புறம் ப்ராக்ரெஷன் ரன் போங்க, இல்லை ஃபார்ட்லெக் பண்ணுங்க. 2ல ஏதாவது ஒன்று. ஒரு 3 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம், இன்னும் 2 கிலோமீட்டர் தான். இதை ஓடி முடிச்ச உடனே வெயிட் லாஸை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஓகே மக்களே, நம்ம 5K முடிக்க போகிறோம், முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வெயிட் லாஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு 1 மினிட் கொடுங்க, ரன் முடிச்சுட்டு வார்ம் டவுன் வாக் ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்போ பேசுகிறேன். லெட்ஸ் கோ கைஸ். வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு, ஓட்டத்தை சீக்கிரம் முடிக்கணும். So every day 5 kilometers base guys. முடிச்சாச்சு. ஓகே, இப்போ உடற்குறைப்பு பற்றி உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். என்ன சூட்சமம்னா, இப்போ 70% நான் ஓடி இருக்கேன். ஓடினப்போ எதுவுமே அதிகமாக ஸ்பெண்ட் ஆகலை.
கிலோமீட்டர் முடியுது. ஓகே, எதுவுமே அதிகமாக ஸ்பெண்ட் ஆகலை. ஒரு பாயிண்ட் வருங்க, நம்ம மூச்சு எடுத்து ஓடுறோம், அப்போ மூச்சு காத்துல இருக்கிற பிராண வாயுவை வந்து எனர்ஜி செயல்திறனை மாற்றி நம்ம உடல் இயங்குகிறது. ஒரு பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட்டுக்கு மேல அவ்வளோ ஸ்பீடா நம்ம சரீரத்தினால அந்த பிராண வாயுவை உள்வாங்க முடியாது. அப்ப ஆனரோபிக் எனர்ஜி ஸ்பெண்டிங்குள்ள போயிடும். அது என்னன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற எனர்ஜியை வந்து குளுக்கோஸா மாற்றக்கூடிய விஷயம். ரைட்டா? இப்போ 1 லிட்டர் காற்றை வந்து 24 யூனிட்டா வந்து மாற்றக்கூடிய சக்தி படைத்த இந்த உடல் அதே அளவு மாற்றத்தை பார்க்கும்போது வெறும் 1 யூனிட் மட்டும்தான் அதனால உற்பத்தியே பண்ண முடியும். ஸோ ஆனரோபிக் ஜெனரேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து இஸ் டிட்ரிமெண்டல் டு த பாடி. கேட்டபாலிக் ஸ்டேட்டுக்கு போயிடும் உடம்பு, நம்மளுடைய மசிலையே தின்ன ஆரம்பிச்சிடும் உடம்பு. அதான் ஆனரோபிக். ஓகே, அப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா, பிரதர் நான் பயங்கரமா ஓடினேன், தலைதறிக்க ஓடுறேன், ஆனா வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது. நீங்க தலைதறிக்க ஓடுறதுனாலதான் ஆக மாட்டேங்குது. நீங்க 70% த்ரெஷ்ஹோல்டு மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் சூப்பரா நடக்கும். ஏன்னா உங்களுடைய மசில் வந்து ஃபெட்டிக் ஸ்டேஜுக்கு போல தளர்வு தன்மைக்கு இன்னும் செல்லவில்லை. அப்ப அதனால இன்னும் வந்து பிராணவாயுவை காற்று மூலமாக உள்வாங்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போதுதான் அது மேக்சிமம் வேலை செய்து நம்முடைய உடல் கொழுப்பை எது குறைக்கிறது. ஸோ இதுதான் இந்த சூட்சமம். என்னைக்காவது காம்படிஷன் ரன் அல்லது HIIT ஹில் ரன் இதெல்லாம் பண்றப்போ மட்டும் நீங்க வந்து ஃபெட்டிக் வரைக்கும் போகலாம். மிச்ச நாள்ல வந்து இந்த பேஸ் ரன் இன்னைக்கு ஓடணும் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. அதை நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா, வாரத்துல 3 நாள் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பரா உடம்பு குறையுங்க. ஒரு நாள் ரெக்கவரி, 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் இன்டென்ஸ் ட்ரைனிங், எய்தர் லாங் ரன் இல்ல ஃபாட்லெக் இல்ல HIIT இல்ல ஹில் அப் டவுன், ஏதாவது ஒன்று ஒரு வாரத்துக்கு அப்படின்னு நீங்க பண்ணீங்கனாலே போதும், ஒரு வாரத்துக்கான உடற்பயிற்சி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் இட் கைஸ். இதோட இந்த வீலாக நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, பாய்.